வணக்கம். ராகுல் காந்தியின் ஃபைல் எச்சில் என்ன இருந்தது? ராகுல் காந்தியுடைய மூன்றாவது பிரஸ் மீட் எந்த அளவில் தேர்தல் ஆணையத்தை மீண்டும் ஒரு முறை எக்ஸ்போஸ் செய்திருக்கிறது? எந்த அளவில் ஓட் சோரிக்கான விவகாரம் ஹரியானா ஃபைல்ஸ் வழியாக வெளிவந்திருக்கிறது? எப்படி மகாராஷ்டிராவின் தேர்தல் ஆணையம், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் மகாராஷ்டிரா உண்மையை ஒற்றுக்கொண்டார்? நேற்றே மகாராஷ்டிராவின் தேர்தல் ஆணையம் ஆமாம் கடுபடிகள் இருக்கிறது. ஃபுட்பால்ல ஒரு செல்ஃப் கோல் ஒரு டேர்ம் இருக்கு, அதாவது தனக்கு தானாகவே கோல் போட்டுக்கிறது. அந்த வேலையை நேற்று மகாராஷ்டிராவின் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் செய்திருக்கிறது. அதே விஷயத்தை இன்னைக்கு ராகுல் காந்தியின் ஃபைல் எச் வெளிக்காட்டிவிட்டது. ஒட்டுமொத்த விவகாரத்தை மிகவும் ஆழமாக நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். எந்த அளவில் ராகுல் காந்தியுடைய ஃபைல் எச் ஹரியானாவில் எந்த அளவில் தேர்தல் ஆணையம் தில்லுமுல்லை செய்து ஒட்டுமொத்த பிஜேபிக்காக இந்த ஒட்டுமொத்த பிளாட்டிங்கை நடத்தியிருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் அது நடந்திருக்கிறது, கர்நாடகாவில் அது நடந்திருக்கிறது. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல், பீகாராக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், இதற்கு மேல் எங்கெல்லாம் இந்த தேர்தல் நடக்க போகிறதோ அனைத்து இடங்களிலுமே இதே போன்ற மாடலை இவர்கள் திரிக்க பார்க்கிறார்கள். இவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் என்ன? ஓட் சோரி, எடிஷன், டிலிஷன், இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை மிகவும் ஆழமாக பார்ப்பதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்க இது போன்ற உண்மைகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம். இதுல இருந்து மீட்டெடுப்பதற்காக சிறிய கோரிக்கை, உதவி என்ன? இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே கீழே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல இந்த சப்ஜெக்டை பற்றின உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள், இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகே இருக்கக்கூடிய யூபிஐ ஐடியை ஸ்கேன் செய்து எங்களை நேரடியாக உதவலாம். மகாராஷ்டிராவை முதலில் பார்த்து விடுங்கள். அதுக்கப்புறம் நான் ராகுல் காந்தியுடைய ஒட்டுமொத்த பிரஸ் மீட்டை எக்ஸ்பிளைன் செய்ய போகிறேன். ஒவ்வொரு ஸ்லைடையும் உங்களுக்கு முன்பெடுத்து வைக்க போகிறேன். மகாராஷ்டிராவில் எப்படி அவர்கள் செல்ஃப் கோலை போட்டார்கள் அதை நீங்க பார்க்க வேண்டும். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஏராளமான இடங்களில் தேர்தல் நடக்கவே இல்லை. எந்த விதமான தேர்தல்? பஞ்சாயத்து தேர்தல் நடக்கவில்லை, வார்டு மெம்பருடைய தேர்தல் நடக்கவில்லை. இந்த தேர்தல்கள் எப்போ நடக்க போகிறது என்கிற ஏராளமான கேள்விகள் கேட்டால் கூட மகாராஷ்டிராவின் தேர்தல் ஆணையம் அதற்கான பதிலை கொடுக்க மறுத்து வந்தார்கள். முனிசிபல் கார்பரேஷனுடைய எலெக்ஷன், நகர் பார்ஷதுடைய எலெக்ஷன், நகர் பஞ்சாயத்துடைய எலெக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போனது. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வருடம் முடிவதற்குள்ள இந்த தேர்தல் நடக்கவில்லை என்றால் உங்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று. நேற்று காலையில் ஒரு மெசேஜ், இந்த மாதிரி மகாராஷ்டிரா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டிருக்கிறார்கள். இந்த பிரஸ் மீட்டுக்கான அர்த்தமே மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய இந்த கார்பரேஷன் தேர்தல் 31ஆம் தேதிக்கு முன்னாடியே இதெல்லாம் நடத்தி முடிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை வந்ததுக்கு அப்புறம் நேற்று தேர்தல் ஆணையம் 246 நகர் பார்ஷத் மற்றும் 42 பஞ்சாயத் தேர்தலை அறிவித்து விட்டார்கள். டிசம்பர் 2ஆம் தேதி இந்த எலெக்ஷன் நடக்க போகிறது. டிசம்பர் 3ஆம் தேதி இதற்கான ரிசல்ட்டும் வெளிவந்துவிடும். ஆனால் இங்கே வேடிக்கையான விஷயம் என்ன? பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பதற்கு முன்பே, அந்த டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்களுடைய அந்த கேள்வி கேட்பதற்கு முன்பே அவர்களே பதில் கூறிவிட்டார்கள். ஆமாம், இந்த ஓட்டர்ஸ் லிஸ்டில் ஏராளமான கடுபிடிகள் இருக்கு, டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்கள் இருக்கிறார்கள், ஆனால் அதை நாங்கள் சரி பார்த்து விடுவோம். அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்கிறார்கள் கேள்வி, எப்படி அதை நீங்க நீக்குவீர்கள்? சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் ஏதாவது இருக்கா? இல்லை. ஒரு நபருடைய ஓட்டு 2-3 இடங்கள்ல இருந்தால் அந்த பேருக்கு பக்கத்துல டபுள் ஸ்டார் மார்க்கை போட்டு விடுவோம். அந்த நபரை போய் சந்திக்கும் போது நாங்க டபுள் ஸ்டார் மார்க்கை போட்டது மட்டுமல்லாமல் அந்த நபரிடம் ஒரு கடிதத்தை எழுதி வாங்கி கொள்ளுவோம். எந்த இடத்துல நீங்க ஓட்டு போட நினைக்கிறீங்க? நீக்க மாட்டோம். டி நகர்லயும் பேர் இருக்கு, அண்ணா நகர்லயும் பேர் இருக்கு, மதுரையிலும் பேர் இருக்கு. அந்த நபரை போய் சந்திக்கும் போது நீங்க டி நகர்ல போடுவீங்களா சார், நீங்க அண்ணா நகர்ல போடுவீங்களா சார், அல்ல நீங்க மதுரையில போடுவீங்களா சார் அப்படின்னு நாங்க கையெழுத்து வாங்கிக்கிறோம். அந்த இன்ஃபர்மேஷனை மற்ற இடங்களுக்கு அனுப்பிடுவோம். சரி சார், நீங்க ஒத்துக்குனதே பெரிய விஷயம், தப்பு இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. ரெண்டாவது, அந்த நபர் வரவே இல்லைன்னு நீங்க வச்சுக்கோங்க, அந்த நபரை நீங்க கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அப்ப என்ன பண்ணுவீங்க? அதுவும் எங்கள்ட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? ஓட்டு போட வருவார் இல்லையா ஓட்டு பூத்துல,
அப்போ அவரை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். அவருடைய பேருக்கு பக்கத்தில் மறுபடியும் டபுள் ஸ்டார், இங்கே நீங்கள் வந்துட்டீங்க, இங்கே நீங்கள் ஓட்டு போடுறீங்க, மீதம் இருக்கக்கூடிய இடங்கள்ல நாங்கள் இன்ஃபர்மேஷன் அனுப்பி விடுவோம். ஓகே, அப்போ உங்கள்ட்ட பட்டியல் இருக்கணுமா இல்லையா? ஆமா இருக்கு. ஆனா அந்த பட்டியலை நாங்க காட்ட மாட்டோம். எப்ப காட்டுவீங்க? எலெக்ஷன் நடப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு. 2 நாட்களுக்கு முன்பு நாங்க பட்டியலை காட்டுவோம். அந்த பட்டியலை நீங்க கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சு விடுங்கள். நாங்க ஃபுல் ப்ரூஃபா இருக்கோம். நாங்க டபுள் ஸ்டார் மார்க் போட்டு கையெழுத்து எழுதி வாங்கி நாங்க இந்த இடத்துல மட்டும் நீங்க ஓட்டு போடணும்னு சொல்லுவோம். இது நேத்து தேர்தல் ஆணையம் தனக்குத்தானாகவே செல்ஃப் கோல் போட்ட அந்த விவகாரம். மகாராஷ்டிராவை பற்றி மிகவும் ஆழமாக நீங்க பார்த்தீர்கள். எந்த அளவில் செல்ஃப் கோலை போட்டு தன்னுடைய பொய்களை தானாகவே ஒத்துக்கொண்டார்கள். இப்போ ராகுல் காந்தியோட இன்னைக்கு உள்ள பிரஸ் மீட்டை நீங்க கனெக்ட் செய்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் காங்கிரஸோட அலிகேஷனில் வெயிட் இருக்கிறது என்று. ராகுல் காந்தியோடைய அலிகேஷன் என்ன? ஓட் சோரி, டெலிஷன், எடிஷன் வழியாக நடக்கிறது. ராகுல் காந்தியோட அலிகேஷன் இன்னொன்று அல்ல, ஒட்டுமொத்த ஆப்போசிஷனோட அலிகேஷன் எஸ்ஐஆரை வைத்து இப்போ அடுத்த முறையை இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதாவது இந்தியாவில் எந்த விதமான டிரான்ஸ்பரண்டான முறையில், உண்மையான முறையில் தேர்தல் நடப்பதே கிடையாது. இன்னைக்கு ராகுல் காந்தி கொண்டு வந்த ஃபைல் H, அதை தான் நீங்க பார்க்க போறீர்கள். ஃபைல் H இஸ் நாட் ஹைட்ரோஜன் பாம். ஃபைல் H இஸ் அபவுட் ஹரியானா. ஹைட்ரோஜன் பாம் இருக்கு. திஸ் இஸ் ஃபைல் H which is ஹரியானா. ஹரியானாவை பற்றி ராகுல் காந்தி எடுத்து வைத்த ஏராளமான ப்ரூஃப்கள் இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை தேர்தல் ஆணையத்தை, குஜராத் லாபியை மிகப்பெரிய அளவில் தாராக கிழித்து தொங்க போட்டு விட்டது. உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஸ்கிரீனை பாருங்கள். எக்ஸிட் போலை பொறுத்தவரையில் காங்கிரஸ் தான் ஹரியானாவில் வெற்றி பெறப் போகிறது என்கிற அனைத்து எக்ஸிட் போல்களும் எடுத்துக்காட்டிய இந்த டேட்டா. பிரதானமாக இந்த 5 எக்ஸிட் போல்களுடைய இந்த ரிசல்ட்டை பாருங்கள். அனைத்து இடங்களிலுமே காங்கிரஸ் தான் ஆட்சியை பிடிக்கப் போகிறது என்று கூறினார்கள். போஸ்டல் பேலட்ல நீங்க பார்த்தீர்கள்னா அங்கேயும் காங்கிரஸ் தான் முன்னிலையில் இருந்தது. ஆனால் எப்படி பிஜேபி ஹரியானாவை கைப்பற்றியது? அதற்கான காரணம் இருக்கு. பிகாஸ் தே ஹாவ் கிரியேட்டட் அ வியவஸ்தா. ஒரு சென்ட்ரலைஸ்ட் முறையை இவர்கள் கையாளுகிறார்கள். எப்படி வேணாலும் நடக்கலாம், நாங்க ஓட்டை திருடுவோம். எப்படி இவர்கள் ஓட்டை திருடுகிறார்கள்? ஹரியானாவில் எப்படி இந்த ஓட்டு திருட்டு நடந்தது? அதற்கான விளக்கம், முதல் விளக்கம், அந்த ஒட்டுமொத்த லிஸ்டில் ஸ்பேஸ் உருவாக்குவது. ஸ்பேஸை எப்படி உருவாக்கிறார்கள்? இந்த பெண்ணுடைய படத்தை பாருங்கள். இந்த பெண் எந்த மாநிலத்தை சார்ந்த பெண்ணாக இருக்கலாம்? எதற்காக இந்த பெண்ணை பற்றி இன்னைக்கு நாம் பேச வேண்டும்? மகாராஷ்டிராவை சார்ந்த பெண்ணா? இந்த பெண்ணுடைய வயது என்ன இருக்கும்? 21, 22, 28, 30. டெல்லியை சார்ந்த பெண்ணா? ராஜஸ்தானை சார்ந்த பெண்ணா? அல்ல ஹரியானாவை சார்ந்த பெண்ணா? எந்த மாநிலத்துடைய பெண் என்று அவர் கேட்கிறார். இந்த பெண்ணுடைய பேரை நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு இடத்துல சீமான் எழுதி இருக்கிற, ஒரு இடத்துல சுவாத்தின்னு எழுதி இருக்கிறது, ஸ்வீட்டின்னு எழுதி இருக்கிறது, சரஸ்வதின்னு எழுதி, அதாவது எந்த விதமான பேர் வேணாலும் இருக்கலாம். போட்டோ ஒண்ணுதான். வயது ஒரு சில இடங்கள்ல 22, ஒரு சில இடத்துல 38, ஒரு சில இடத்துல 45. வயதும் எது வேணாலும் இருக்கலாம். அட்ரஸும் அப்படித்தான். ஆனால் இந்த பெண்ணை பற்றி பார்க்கும்போது 10 பூத்களில், ஜஸ்ட் 10 பூத்களில் இந்த பெண்ணிற்கு 22 ஓட்டுகள் பதிவாகி இருந்திருக்கிறது. 22 votes in 10 different booths for this lady. Now who is this lady? இந்த பெண்ணை பற்றி அலசி ஆராயும் போது இந்த பெண் இந்தியரே கிடையாது, ஒரு பிரசீலியன் மாடல். அதற்கான ப்ரூஃபை நீங்க பார்த்தீர்கள். இந்த பெண்ணுடைய பெயர் மேத்யூஸ் ஃபெராரோ. இந்த பெண்ணுடைய பெயர் மேத்யூ ஃபெராரோ. எப்படி ஒரு பிரேசில் நாட்டை சார்ந்த பெண்மணி இந்திய ஓட்டர்ஸ் லிஸ்டில் இடம்பெற்றிருக்கிறார். வந்தேரிகள் என்று கூறுகிறார்களே, இவர்களே வந்தேரிகள். இவர்களே ஒரு ஓட்டர்ஸ் லிஸ்டை தயாரித்து அதில் இது போன்ற நபர்களுடைய பெயரை சேர்த்து விடுகிறார்கள். இது போன்ற 25 லட்சம் நபர்கள் ஹரியானாவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ப முடியவில்லை என்று இப்போ உங்களுக்கு அதற்கான உதாரணத்தை காட்டுகிறேன். 25 லட்சம் மட்டுமல்ல, இந்த கணக்கு 40 லட்சமாக கூட உயரலாம். எப்படி? டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்ங்கிற பேர்ல 5,21,619 ஓட்டர்ஸ்கள், இன்வாலிட் அட்ரஸ்ங்கிற பேர்ல 93,174 ஓட்ஸ்கள், பல்க் ஓட்டர்ஸ்களையும் நீங்க பார்க்க போறீர்கள். பல்க் ஓட்டர்ஸ்ங்கிற பேர்ல 19,26,351. மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 6 அண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 7, எடிஷன், டெலிஷன், இதற்கான லிஸ்டையை ஹைட் செய்து விட்டது தேர்தல் ஆணையம். ஆனந்த்
கான்ஸ்டியூன்சியை பத்தி. ராகுல் காந்தியோடைய இரண்டாவது பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் இதற்கு மேல் எந்த விதமான ஃபார்ம் 6 பற்றி நீங்க பார்க்க முடியாது, ஃபார்ம் 7 பற்றியும் பார்க்க முடியாது. அடுத்தபடியாக இந்த பல்க் ஓட் இதையெல்லாம் அவர்கள் அழித்து விடுவார்கள். மகாதேவபுரா, ஆலந்த் இது போன்ற பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் இதுதான் நடந்திருக்கு. இப்ப ஹரியானாவுடைய மொத்த ஓட்டர்ஸ்களோட எண்ணிக்கை பாருங்கள், 2 கோடி. இந்த 2 கோடி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் 25 லட்சம் போலி வாக்காளர்கள். அப்போ 8 பேரில் ஒரு நபர் போலி வாக்காளர். இந்த போலி வாக்காளர்களை வைத்து ஒட்டுமொத்த ஹரியானா எலெக்ஷனை கைப்பற்றி விட்டது பிஜேபி. இதே விஷயத்தை தான் 2 நாட்களுக்கு முன்பு என்னுடைய இதே சேனலில் எடுத்து காட்டியிருந்தேன். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த SIRல் வட இந்தியர்களுடைய பெயரை சேர்க்க போறார்கள், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களுடைய பெயரை சேர்க்க போறார்கள். ஏற்கனவே 6,50,000 வாக்காளர்களை சேர்த்து விட்டார்கள். அடுத்தபடியாக 5-7 லட்சம் வாக்காளர்களை சேர்த்து விட்டாலே போதும், 10-15 சீட்டுகள் எஃபெக்ட் ஆகும். அத்தனை சீட்டுகள் பிஜேபி பக்கம் ஷிஃப்ட் ஆகும். காரணம், அவர்களுக்கு தான் தாமரையை தாண்டி வேற சிம்பிளே தெரியாது, வேற யாருக்குமே ஓட்டு போட மாட்டார். அப்படி 15-17 லட்சம் வாக்காளர்களை சேர்த்து விட்டாலே போதும், 30-40 சீட்டுகள் பிஜேபிக்கு போகும். அப்படி 25 லட்சம் வாக்காளர்களை சேர்த்து விட்டால் போதும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசாங்கமே கவர்ந்து போகும், பிஜேபி கையில் சாசனம் மாறி. அதைத்தான் இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார்கள். வெறும் 25 லட்சம் வாக்காளர்களை சேர்த்து காங்கிரஸ் அண்ட் பிஜேபியோடைய அந்த வெற்றி தோல்விக்கான மார்ஜின் எவ்வளோ? 22,779 ஓட்டுகள் 8 சீட்டுகளில். அந்த கணக்கை நீங்க பார்க்க போறீர்கள். டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்களுடைய இந்த கணக்கை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இவர்கள் தில்லுமுள்ளுக்களை செய்திருக்கிறார்கள் என்று. மொத்தம் 25 லட்சம் வாக்காளர்களை வைத்து full sweep 5,21,619 duplicate voters in Haryana. ஒரு போட்டோ, ஒரு அசெம்பிளி, பட் 100 votes. ஒரே அசெம்பிளியில் ஒரே போட்டோ 100 votes-கள் இந்த பெண்ணிற்கு கிடைத்தது. எப்படி? இந்த பட்டியலை கொஞ்சம் பாருங்கள். இதில் நீங்கள் கவனமாக பார்த்தீர்கள்னா ஒரு பெண்ணுடைய ஃபோட்டோ உங்களுக்கு தெரியும். நான் ஜூம் செய்து வேணாலும் காட்டுறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா 8342 குர்தீப் கௌர். இந்த குர்தீப் கௌர் என்கிற இந்த பெண்ணுடைய ஃபோட்டோ அடுத்த ஸ்லைட் நீங்கள் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 இடங்கள்ல. அடுத்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதை ராகுல் காந்தி என்ன பண்ணாருன்னா 2 பத்திரிகையாளரை கூப்பிட்டு நீங்களே பாருங்க, உங்களுக்கு தெரியும், நீங்களே பாருங்க. அப்போ அவங்க அதை ஸ்கேன் செய்து பார்க்கும்போது அவர்களுக்கும் அதுதான் தெரிகிறது. அதாவது ஒவ்வொரு பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 இடத்துல 9 இடத்துல அந்த பெண்ணுடைய ஃபோட்டோ ஒன்று தான், ஆனால் வயது வேற. ஒரு இடத்துல 75 எழுதியிருக்கு, ஒரு இடத்துல 32 எழுதியிருக்கு, ஒரு இடத்துல 45 எழுதியிருக்கு. பேரும் வேற, எந்த பேராக கூட இருக்கலாம். அந்த பிரசீலியன் மாடல் ஃபெராரோ அதே போன்றுதான் இந்த பெண்மணி. இந்த விதத்தில் எந்த விதமான ஓட்டு திருட்டு நடந்திருக்கு நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த ஒரே பெண் 2 பூத்துகளில் 2 வெவ்வேறு பூத்துகளில் இந்த பெண்ணுக்கு கிடைத்த ஓட்டு 223 முறை இந்த பெண்ணால் ஓட்டு போட்டிருக்க முடியும். போட்டாரா போடலையா அது அப்பாற்பட்ட விஷயம். பட் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இது இருக்கு. இதுக்காக தானே சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்குறாங்க. அதை நாங்கள் காட்ட மாட்டோம். உங்கள் வீட்டுடைய பெண்கள், தாய்க்குளங்கள், அவர்களுடைய ஃபோட்டோவெல்லாம் கேட்குறாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது. இதுதான். ஏன்னா ஒரே பெண் 4 வாட்டி 5 வாட்டி என் பேர் சீமா, என் பேர் மோனா, என் பேர் சோனா, எதை வேணாலும் சொல்லி முகம் தானே வேணும். முகம் இருக்கு, பேர் வேற, வயது வேற, நீங்கள் போய் ஓட்டு போட்டுட்டே இருக்கலாம் இல்லையா? 223 இடங்கள்ல ஓட்டு இருக்கு. 50 வாட்டி போட்டாலும் போதுமா இல்லையா? அதுதான் நீங்க. இது ஒரு விதம். 2வது நீங்க பார்த்தீர்கள்னா ஈஸியிடம் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. என்ன சாஃப்ட்வேர்? சாஃப்ட்வேர் கூட வேண்டாம், எக்ஸல்ல போட்டு பாருங்க. சேம் போட்டோ ஃபில்டர் பண்ணி ஒதுக்கி கொடுத்துருங்க. அது அப்படியே ஒரே போட்டோ எத்தனை பேர் இருக்கோ அப்படி ஒதுக்கி கொடுத்துருவோம். சேம் நேம்ல, சேம் பேர்ல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அதை ஒதுக்கி கொடுத்துருங்க. ஹவுஸ் நம்பர் 0 யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஒதுக்கி கொடுத்துருங்க. ஸோ EC has the system, but EC doesn't want to do this.
எலெக்ஷன் கமிஷன் இதை விரும்பவில்லை. ஏன் விரும்பவில்லை? காரணம், ஃபேக் போட்டோவை வைத்து, ஃபேக் நேமை வைத்து, ஃபேக் அட்ரஸுகளை வைத்து பிஜேபிக்கு சாதகமாக இந்த ஓட்டு திருட்டை செய்யணுமா இல்லையா? ஃபேக் போட்டோஸ்களை நீங்க பாருங்க, இந்த லிஸ்ட்டை நீங்க பார்த்துருக்கலாம். பிளர் போட்டோ, அந்த நபர் யாருன்னே தெரியாது, அந்த போட்டோல யார் இருக்கானே தெரியாது. அந்த மாதிரி 1,24,177 ஓட்ஸ், 1,24,177. You cannot identify who this person is. You can just go vote and come. நீங்களே பாருங்க, வெவ்வேறு பூத்களில், பூத் நம்பர் 20, பூத் நம்பர் 27, பூத் நம்பர் 106, பூத் நம்பர் 24, ஒரே பிளட் போட்டோ பட் வெவ்வேறு பேர். அதே மாதிரி இன்னொரு பூத் நம்பர் 150, 137, அதே முறை blurred photo, blurred name, wrong name, and you can do it. Now I'll show you one more sheet. Thousands of people voted in 2 different states. மகாராஷ்டிராவோட எக்ஸாம்பிள் எடுத்து காட்டினா, ஒரே நபர் 2 எபிக் 2 இடத்துல ஓட் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு. இங்கே ஹரியானாவில் ஓட்டு போட்ட நபர் அதே நபர் யூபியிலையும் போய் ஓட்டு போடுகிறார். இவர்கள் வேற யாரும் கிடையாது, பிஜேபியோடைய லீடர்ஸ்கள், தலைவர்கள். மிஸ்டர் தால்சந்த் பிஜேபியுடைய உத்தரப்பிரதேஷ் சர்பஞ்ச், உத்தரப்பிரதேசத்துடைய பஞ்சாயத்து தலைவர் ஓட்டு போட்டு இருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில். அடுத்த முறை ஹரியானாவில் எலெக்ஷன் வரும்போது ஹரியானாவிலே போய் ஓட்டு போடுகிறார். அவர் மட்டுமல்ல, அவருடைய மகனும் போடுகிறார். யூபியில ஓட்டு போடுறார், அடுத்தபடியாக ஹரியானாவில் ஓட்டு போடுறார். இன்னொரு நபர் பிரலாத், பிஜேபி உத்தரப்பிரதேஷ் பஞ்சாயத்து தலைவர், இவரும் உத்தரப்பிரதேசத்தில் ஓட்டு போடுறார், ஹரியானாவில் போய் ஓட்டு போடுறார். 2 இடத்துல இவருடைய இது இருக்கு. அதனால்தான் நீங்க பார்த்தீர்கள்னா மகாராஷ்டிராவில் அந்த தேர்தல் ஆணையர் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் நாங்கள் அப்படியே ஸ்டார் மார்க் போட்டுருவோம் பக்கத்தில், நாங்கள் டிலீட் எல்லாம் பண்ண மாட்டோம், அந்த லிஸ்ட்டே உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். இப்போ கியானேஷ் குமார் எந்த அளவில் பொய் பேசி வருகிறார் அதை நீங்க பார்க்க வேண்டும். கியானேஷ் குமார் said house number 0 is for people who live in the roadside. ரோடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த ஹவுஸ் நம்பர் 0 என்று கூறினார். அந்த முறையில் நீங்க பார்த்தீர்கள்னா 93,174 votes இங்கே பதிவாகி இருக்கிறது. இப்போ கியானேஷ் குமார் என்ன பேசினார் அதை நீங்க ஒரு மாதிரி கேட்டு விடுங்கள், அதுக்கப்புறம் அதற்கான உண்மையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். பாருங்கள். जिन लोगों के पास घर नहीं होता, आप लोग भाग्यवान हैं. कई लोगों के पास घर नहीं होता. Look, nobody else is convinced. लेकिन उसका नाम भी मतदाता सूची में होता है. Look at the सरदार जी, he is looking like ये तो झूठ बोल रहा है. उसका पता वो जगह दी जाती है जहां वो व्यक्ति रात को सोने आता है, कई बार सड़क के किनारे, कई बार पुल के नीचे, या कई बार लैंप पोस्ट के किनारे. ராகுல் காந்தியுடைய பிரஸ் மீட்டில் கியானேஷ் குமாருடைய பொய் வெளிவந்தது. ஆனால் ஏழையான நபர்கள், ரோட்டில் தங்கி வாழக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு தான் நாங்கள் ஹவுஸ் நம்பர் 0 என்று கூறுவார்களாம். ஆனால் இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா இந்த நபருடைய இந்த ஹவுஸ் நம்பர் 0ன்னு எழுதியிருக்கு. இந்த நபருடைய வீட்டை பாருங்கள். ஒரு வீடு இருக்கு, பிரமாதமான வீடு, அந்த வீட்டுக்கான அட்ரஸ் 0. சரி, ஆட்களை அனுப்பி இருக்கிறார்கள், இந்த நபர் இங்கே தான் இருக்கிறான், நீங்க போய் அலசி பார்த்து வாருங்கள் என்று கூறும்போது அங்க போய் பார்த்தபோது இந்த நபர் அங்க கிடையவே கிடையாது. there is no trace of this person, but house number 0. இன்னொரு வீட்டை பாருங்க, நீங்க அப்படியே பக்கத்துல இருக்கு. இந்த வீட்டில் அந்த கடைசியில் இருக்கக்கூடிய வீடு ஹவுஸ் நம்பர் 1904, மிஸ்டர் ராயோட வீடு. 108 வாக்காளர்கள் இந்த வீட்டில் பதிவாகி இருக்கிறார்கள். நடுவில் இருக்கக்கூடிய இந்த பட்டியலை பாருங்கள். 501 வாக்காளர்கள் ஹவுஸ் நம்பர் 265 ஹரியானாவில். இந்த நபரை பாருங்கள், பிஜேபி லீடர் உமேஷ், இவருடைய வீட்டு நம்பர் 150. 66 நபர்கள் இந்த நபருடைய வீட்டில் தங்கியதாக கூறுகிறார்கள். ஆனால் செக் செய்து பார்க்கும்போது அத்தனை பேரெல்லாம் இவருடைய வீட்டில் கிடையாது. What is happening in this country? What is happening in this country? People are saying SIR is fantastic. Is this what SIR is fantastic? 3.5 lakh voters has been deleted. But there is no record because we will not show form number 6. Neither we will give you form number 7 detail. And look at the people, they're coming on. இதையும் போட்டு காட்டிருக்கு. எத்தனை பேர் இந்த மாதிரி இந்த பஞ்சாயத்துல இருந்து நான் வர்றேன், இந்த பஞ்சாயத்துல இருந்து நான் போறேன், இத்தனை இடங்களை உங்களோட பேரை நீக்கி இருக்கிறார்கள்.
இப்போ இந்த விவஸ்தா என்ன, இந்த ஆர்கனைஸ்ட் கிரைமை இவர்கள் எப்படி செய்கிறார்கள்? ஒன்று, இடத்தை ஒதுக்கி கொடுக்கணும், ஒரு கிரியேட்டிங் அ ஸ்பேஸ். இந்த மாடலோடைய பேர் எப்படி இருந்ததோ ஒரு ஃபோட்டோ 10-20 இடங்கள்ல அந்த பெண்ணுடைய பெயர் வெவ்வேறு பெயர்களில் ஓட்டர்ஸை கிரியேட் பண்ணி விடுறாங்க. ரெண்டாவது, யூபி பிஜேபி லீடர் ஒரு இடத்துல ஓட்டு போடுறது, இன்னொரு இடத்துல அவர்களே ஓட்டு போடுறது. மூணாவது, பிளர்டு ஃபோட்டோ, யாருன்னே தெரியாது, ஐடென்டிஃபை நீங்கள் பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஓட்டர்ஸ்கள், டெலீட்டட் ஓட்டர்ஸ். எத்தனை பேருடைய பேரை நீங்கள் நீக்கி இருக்கிறீர்கள்னா 3 லட்சம் பேர்கள். ஹவுஸ் நம்பர் 0க்கான அந்த உண்மையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டிட்டேன். இப்போ என்ன நடக்க போகிறது? சர்க்கார் சோரி, அதாவது ஒட்டுமொத்த இது ஓட்டு திருட்டு கிடையாது. இந்த திருட்டு அரசாங்கத்தை திருடுகிறார்கள். அரசாங்கத்தை திருடி பிஜேபியோட அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். சர்க்கார் சோரி has destroyed our democracy. SIR is the latest weapon. ஓட்சோரியை வைத்து அரசாங்கத்தை திருடுகிறார்கள். அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அடுத்த ஆயுதம் SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோவை நான் போட்டிருக்கிறேன், தயவு செய்து போய் பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். ரொம்ப பிரமாதமாக நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். போய் பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த ஆயுதம் இருக்கிறது என்று. அடுத்த ஆயுதம், இந்த முறையில் தேர்தல் நடக்கும்போது பீகார் நிச்சயமாக பிஜேபி கையில் தான் போக போகிறது. ஏன்னா the system is ready. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அசாம், வெஸ்ட் பெங்கால், அடுத்து எங்க தேர்தல் நடந்தாலும் இந்த விதத்தில் நடக்கும்போது அதற்கான லாபம் குஜராத் லாபிக்கு மட்டுமே, வேற யாருக்குமே கிடையாது. சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து பகிருங்கள். இந்த விஷயத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். கேள்விகளையும் எழுதுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் அந்த கேள்விகளுக்கான விளக்கத்துடன் ஒரு வீடியோவை நான் பதிவிட இருக்கிறேன். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்வதை மறக்காதீர்கள். அருகே இருக்கக்கூடிய UPI வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.